என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய சமூக பணிகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இந்த ஜெப குழுவில் இணையணும்னா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரோடு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். அதில் ஜெப குறிப்புகளை கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக நம்ம சமூக பணிகளுக்காக ஜெபியுங்கள். தேசத்தில் தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. நம்ம டயாலிசிஸ் சென்டர் இலவசமாய் நடத்துகிறோம், ஒரு பைசா வாங்காமல். அதே போல் நாம் சிறுவர்களுக்கான தெரப்பி சென்டர் வச்சுருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய ஐஏஎஸ் அகாடமி அருமையாய் போய் கொண்டிருக்கிறது. வாழ்வாதார மையம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் முதியோர் இல்லம் துவங்க போகிறோம் சீக்கிரத்தில். முதியோர் இல்லம் கட்டுமான பணிகளுக்காக அதன் தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் நம்ம முதல் வாரத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நமக்கு தேவைப்படுகிறது. வாடகை கொடுக்கணும், நம்ம சேல்ரி உண்டு, மற்ற காரியங்கள் தேவைகள் உண்டு. எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அதில் இணையலைன்னு சொன்னால், இணைந்து தேவனை மகிமைப்படுத்த உங்கள் மூலமாக ஒரு வாழ்வாதார மையமோ அல்லது மற்ற தெரப்பி சென்டருக்கு வருகிற ஒரு குழந்தைக்கோ அல்லது ஒரு டயாலிசிஸ் சென்டருக்கோ நீங்கள் உங்கள் மூலமாய் இதை தாங்க முன்வரலாம். பெரிய பணிகளை செய்கிறோம். ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இந்த பிள்ளைகளை டே அண்ட் நைட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு நாங்கள் உதவி செஞ்சு அவங்கள படிக்க வைக்கிறதுல தீவிர முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேலே வரணும். இந்த பெரிய தரிசனத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பெரிய தேவனுக்கு பெரிய தரிசனத்தோடு பெரிய வேலை செய்கிறோம். பெரிய கிரயம் செலுத்தாமல் இது சாத்தியமில்லை. எனவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையை கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்திலே எங்கே என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய சில கேள்விகளை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த வரிசையிலே ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். இந்த முதல் பகுதியிலே போவாசின் களத்திலே போய் அந்த கதிர்களை பொறுக்கின ரூத் இப்பொழுது தன் மாமியின் இடத்திலே வந்தபோது மாமி கேட்கிறாள், இன்று எங்கே வேலை செய்தாய், இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கே வேலை செய்தீர்கள், என்ன வேலை செய்தீர்கள்? ஒருவேளை இன்னைக்கு அந்த கேள்வி நம்மை பார்த்து வரும் என்றால் நாம் என்ன பதில் சொல்வோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணிகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை ஸ்தலம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல இடம், நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நாம் கதிர்களை பொறுக்கின, நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக உழைத்த அந்த இடம் எப்படிப்பட்டது? அப்போ மாமிக்கு ரூத்தின் மேல் ஒரு கரிசனை. என்ன நம்பி இந்த ஊருக்கு வந்துட்டா, தன் புருஷனை இழந்து தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு தன்னுடைய இனஜன பந்துக்களை எல்லாம் விட்டு என்ன நம்பி என் கூட வந்தா, அதனால இவள் மேல் எனக்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டும் என்ற அந்த பெரிய அக்கறையோடு கரிசனையோடு கூட நகோமி ரூத்தை பார்த்து, இன்று எங்கே வேலை செய்தாய்? பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள்? ஒருவேளை நல்லா சம்பாதிச்சா போதும், நிறைய பணம் வந்தா போதும், எங்க வேலை செஞ்சா என்ன, எனக்கு கை நிறைய சம்பாத்தியம் தான் முக்கியம், எந்த கன்சர்னா இருந்தா என்ன, எந்த பிஸ்னஸாக இருந்தா என்னன்னு சொல்லி ஒருவேளை எங்க வேணாலும் நான் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறீங்களா? அப்போ ரூத் கதிர்களை பொறுக்கின அந்த இடத்தை குறித்து நான் ஒரு 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரூத் 3:10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. நீ தரித்திரனுக்கு பின்னாலையும் ஐஸ்வர்யவானுக்கு பின்னாலையும் நீ போகாம இங்க வந்து கதிர் பொறுக்கினியே. போவாஸ் ரூத்தினிடத்திலே சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீ வந்த இடம், நீ கதிர்களை பொறுக்கின இடம் சரியான இடம். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யத்திற்காக தவறான ஒரு இடத்திற்கு போகாமல் அல்லது ஒரு தரித்திரத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு இடத்திற்கு நேராய் போகாமல் நீ சரியான இடத்திலே உன்னுடைய கதிர்களை பொறுக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். ஒருவேளை எனக்கு நிறைய பணம் கிடைக்கின்றதுனால தவறான முறையிலே
பணத்தை சம்பாதிக்கிற, பணத்தை ஈட்டுகிற ஏதோ ஒரு நிர்வாகத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, அது உங்கள் வாழ்க்கைக்கு கேடாக மாறிவிடும். வட்டிக்கு விட்டு பிழைக்கிற ஒரு இடத்துல நீங்க வேலை செஞ்சு அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? நாங்க டெய்லி எங்க ஜபங்கள்ல, எங்க அலுவலகத்துல, என்னுடைய பர்சனல் பிரேயர்ல டெய்லி ஜபிக்கிற ஒரு ஜபம் என்ன தெரியுமா? தவறான முறையிலே சம்பாதிக்கிற ஒரு பைசா எங்களுடைய அலுவலகத்துக்குள்ள, எங்க ஊழியத்துக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. அந்த பணத்தை நீங்க தடுத்துருங்க சுவாமின்னு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நல்லவர். அப்படி எத்தனையோ பணங்களை கர்த்தர் தடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் தவறான விதத்திலே சம்பாதித்த பணத்தை காணிக்கையா கொண்டு வரும்போது நோன் சொல்வதற்கு தேவன் தைரியம் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் கோபித்து கொண்டவர்கள் அதிகமானோர். ஆனால் எனக்கு அது கவலை இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம கதிர்களை பொறுக்குகிற இடம் சரியான இடமா இருக்கணும். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1 அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த ரூத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலிலே நாம் வாசிக்கிறோம். சல்மோன் போவாஸை ராகாபிண்டத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். இயேசுவின் வம்ச வரலாறு பட்டியலிலே இந்த ரூத்தும் இடம் பெறுகிறாள். ரூத் இப்பொழுது போவாஸை திருமணம் செய்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலிலே இணைக்கப்படுகிறாள். அவள் சரித்திரத்தை படைத்தவள் என்று கூட சொல்வேன். சரித்திரம் படைக்கும் ஒரு இடம், நீ கதிர் பொறுக்குகிற இடம் பிற்காலத்திலே உன்னை பேச வேண்டும். நீ கதிர்களை பொறுக்குகிற இடம் உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்க எங்க கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறாரோ, எந்த எஜமானுக்கு கீழே நீங்க வேலை செய்றீங்களோ அந்த இடத்தை குறித்து சரித்திரம் பேச வேண்டும். இன்னார் வேலை செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவு அந்த இடம் மாற வேண்டும் என்றால் சரியான இடமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, சரித்திரம் படைக்கும் இடமா இருக்கணும். யோசித்து பாருங்க, ஒருவேளை இந்த ரூத் அந்த ஓர்பாலை போல முத்தமிட்டு மாமிய முத்தமிட்டு போயிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவளுடைய பெயர் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்காது. ஓர்பால் போனது போல ரூத்தும் போயிருப்பா. என்ன நடந்திருக்கும்? அவளுடைய அந்த பெயர் அதோடு கூட முடிவடைந்திருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத் எடுத்த சரியான முடிவு, ரூத் தேர்ந்தெடுத்த சரியான இடம். இரண்டாவது, சரித்திரம் படைக்கும் இடம். நான் இந்த மாமியோடு போய் போவாசின் களத்துக்கு போவேன். ஏன்னா அதுதான் நான் ஒருவேளை என்னுடைய இனமும் என்னுடைய குடும்பமும் சபிக்கப்பட்டதா இருக்கலாம். 10 தலைமுறையானாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள மோவாபியர் அங்கே பிரவேசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் தடை விதித்திருந்தார் அல்லவா? அப்படிப்பட்ட பின்னணியில் வந்த ஒரு பெண், சாபம் என்று எழுதப்பட்ட ஒரு பெண் இன்றைக்கு இயேசுவின் வம்ச வரலாறு பட்டியலிலே சேர்க்கப்படுகிறாள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சரியான இடத்தை தேர்ந்தெடுத்தாள். இரண்டாவது, சரித்திரம் படைக்கும் இடத்தை தேர்ந்தெடுத்தாள். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்காக மாத்திரம் நீங்கள் அங்கே உங்கள் சுயநலத்திற்காக வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அது சரியில்லை. நீங்கள் பணிபுரிகிற அந்த இடம் நாளைக்கு சரித்திரத்தில் எழுதப்படணும். ஜெபம் பண்ணுங்க. இங்கதான் இவர் இருந்தார், இங்கதான் இவங்க உட்கார்ந்து இருந்தாங்க, இங்கதான் உட்கார்ந்து அவங்க வேலை செஞ்சாங்க, இந்த ஆபீஸ்ல இங்கதான் வண்டியை நிறுத்தினாங்க, அவங்களால தான் இந்த ஆபீஸ் இவ்வளோ பெரிய பேர் வந்துருச்சுன்னு சரித்திரம் பேசுகிற அளவுக்கு உங்கள் நிமித்தம் உங்கள் அலுவலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யோசித்து பாருங்க, போவாஸ் களத்துக்குள்ள வந்து ரூத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்து உயர்த்தினார். சரித்திரத்தில் இடம் பெற்றாலே. மூன்றாவதாக ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2:12 வாசிக்கிறேன். போவாஸ் ரூத்தை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அந்த சர்வ வல்லவருடைய நிழல் உள்ள ஒரு இடத்துக்குள் அவள் வருகிறாள். சர்வ வல்லவருடைய நிழல், சரியான இடம் அது. இரண்டாவது, சாதனை படைத்த இடம் அது. மூன்றாவது, சர்வ வல்லவருடைய நிழல் படும் இடம் அது. போவாசுடைய களம் சாதாரணமான களம் அல்ல. அவள் தேர்ந்தெடுத்தது ஒரு இடத்தை அவள் தேர்ந்தெடுக்கல, அவள் சர்வ வல்லவருடைய செட்டைகளின் நிழலிலே அவள் வந்து விட்டாள். அந்த இடம் சர்வ வல்லவருடைய செட்டைகளால் மூடப்பட்டிருந்த ஒரு இடம். பிரியமானவர்களே, எங்க வேணாலும் வேலைக்கு போகலாம். உலகத்தில் எத்தனையோ வேலைகள் திறந்திருக்கலாம், எத்தனையோ இடங்கள், வேலை ஸ்தலங்கள் உங்களை அழைக்கலாம், நீங்க வாங்கன்னு கூப்பிடலாம். ஆனா அங்க சர்வ வல்லவருடைய நிழல் இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். அந்த இடத்துக்கு தான் நீங்க வேலைக்கு போகணும். நீங்க போய் அந்த இடத்துல ஆசீர்வாதமா மாறணும். அந்த இடம் சரியான இடமா இருக்கணும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு
எங்கே இருந்து வருகிறாய், எங்கே கதிர் பொறுக்கினாய் என்று ஒருவேளை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். அந்த கேள்விக்கு இந்த 3 பதிலையும் நம்மளால் சொல்ல முடியுமா? அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நானும் சரியான இடத்துல வேலை பார்க்கணும், அந்த இடம் சர்வ வளருடைய நிழலுள்ள இடமா இருக்கணும், 3வது சரித்திரம் படைக்கும் இடமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணலாமா? இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 2:12. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கு வேலை செய்தாலும், யாருக்கு கீழே வேலை செய்தாலும், நாங்கள் வேலை செய்கிற இடம் சரித்திரம் படைக்கும் இடமாய், சரியான இடமாய், சர்வ வல்லவர் நிழல் படுகிற இடமாய் இருப்பதாக தாழ்த்தி உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வேலை செய்கிற அந்த இடத்திலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை மேன்மையாய் வையும். இவர்கள் நிமித்தம் அந்த அலுவலகம், ஆண்டவரே, இவர்கள் நிமித்தம் அந்த தொழிற்சாலை, இவர்கள் நிமித்தம் வேலை செய்கிற அந்த ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSC கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.